ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு ஸ்பைசஸ் சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமா ஜீரகம் சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயம் நீள நீளமா கட் பண்ணியிருக்கேன். பாருங்க, வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 2 தக்காளி நீள நீளமா கட் பண்ணியிருக்கேன். தக்காளி சேர்த்து ஓரளவுக்கு வதக்கினா போதும். நல்லா வதங்கி இருக்கு. நான் வந்து 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இப்போ சிக்கன் சேர்த்துக்கலாம். நான் ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து தோல் சீவிட்டு கழுவிட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன். நான் வந்து ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு அப்படியே அடுப்பில் விட்டுருக்கேன். நல்லா கிளறி விட்டுருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், ஜீரகத்தூள் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், கொஞ்சமாக மஞ்சத்தூள், கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்க போகிறேன். கூடவே உப்பு சேர்த்துக்கலாம். மீடியமான தீயில ஒரு 10 நிமிஷம் மூடி வைக்கலாம். நடுவில் எடுத்து கிளறி விடுங்க. எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க. 2 பச்சை மிளகாய் 4 கட் பண்ணியிருக்கேன். கூடவே பொடியாக நறுக்கின கொத்தமல்லி. ரொம்ப 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 டேஸ்டான சிக்கன் கிரேவி ரெடி.